Hi friends, welcome to Madras Virunthu. ரொம்பவே ஆரோக்கியமான பாவக்காயை கொண்டு கசப்பே இல்லாமல் சுவையான பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் குறைவாக நான் பாவக்காய் எடுத்திருக்கேன். பாவக்காய் பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க. பெரிய பாவக்காய் இருந்துச்சுன்னா கசப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்னும் இதை விட கொஞ்சம் பொடி பாவக்காய் இருக்குது, அது எடுத்திங்கன்னா இன்னமும் கசப்பு ரொம்ப குறைவாகவே இருக்கும். பேன் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து கொஞ்சம் பொரிஞ்சதும் 10லேருந்து 15 அளவுக்கு சின்ன வெங்காயம் 2 பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தில் இனிப்பு தன்மை கொஞ்சம் இருக்குது. பாவக்காய் பொரியலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா பாவக்காயோடைய கசப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுவை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வெங்காயம் அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிச்சினாலே போதும். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறி வகையிலேயே பார்த்திங்கன்னா பாவக்காவை தான் அதிகமாக ஒதுக்குவோம். ஆனால் ஒதுக்குற அந்த பாவக்காயில் தான் அதிகமான நன்மைகள் இருக்குது. நான் சொல்லியிருக்க மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா பாவக்காயில் கசப்பு தன்மை ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ பாருங்கள், பாவக்காய் சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூட சேர்த்து 5லேருந்து 7 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். சருமம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க, முகப்பரு இருக்கவங்கன்னா வாரத்துக்கு 2 முறை பாவக்காய் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் வராது. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ அது கூட சின்ன சைஸ் தக்காளி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கலாம். பாவக்காய் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறையோ கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடுங்க. ஏன்னா இதோடைய நன்மைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாவக்காய் நம்ம எடுத்துக்கிறனால உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பு தன்மையை குறைக்குது. இதனால் இருதய சம்மந்தப்பட்ட நோய்களிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக குழம்பு மிளகாய் பொடி தான் சேர்த்துக்கணும். ஏன்னா குழம்பு மிளகாய் பொடியில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து அரைச்சிருப்போம். இதனால் பாவக்காயோடைய கசப்பு தன்மை குறைவாக இருக்கும். உங்கள்கிட்ட அப்படி குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா ஆச்சி குழம்பு மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூடவே 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாவக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வதக்குனதுலேயே பாவக்காய் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கனால கசப்பு தன்மையும் அந்த அளவுக்கு இருக்காது. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட 2 ஸ்லைஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க. அது சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஜஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு எடுத்துடுங்க. அதை மாதிரி எடுத்தோம்னா இதை மாதிரி புட்டு எப்படி உதிரியாக இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இதை மாதிரி அரைச்சி நம்ம சேர்க்குறனால பாவக்காயில் கசப்பு தன்மை ரொம்பவே குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் சுவையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் எப்படி சொல்லியிருக்கேனோ அதே மாதிரி டிப்ஸு ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா பாவக்காயில் பாதி அளவுக்கு கசப்பு தன்மை இருக்காது, சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சுவையான ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு திருப்தியும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் தேங்காயில் இருக்க இனிப்பு சுவை பாவக்காயில் இருக்க கசப்பு தன்மை நல்லா பேலன்ஸ் பண்ணும். ரொம்பவே ஆரோக்கியமான பாவக்காய் பொரியல் ரொம்பவே சுவையாகவும் சூப்பராகவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறையோ சமைச்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக பாவக்காயில் இருக்க கசப்பு தன்மை பாதி அளவுக்கு குறைஞ்சிடும். வீட்டில் இருக்கவங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காவது தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.